Hey hi guys, hope you all doing good. இன்னைக்கு பர்ஃபெக்ட் அண்ட் சிம்பிளான மெத்தடில் ஹேர் எப்படி ஷேடிங் அண்ட் பிளெண்டிங் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹே கைஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிராஃபைட் பென்சில் யூஸ் பண்ணி ஹேர் எப்படி ஷேடிங் அண்ட் பிளெண்டிங் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போது இதுக்கு நான் யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் பார்த்துலாம். ஃபஸ்ட்டு கிராஃபைட் பென்சில்ஸ் வந்து 4B, 6B, 8B அண்ட் 12B. அப்புறம் பிளெண்ட் பண்ணுறதுக்கு ப்ரஷஸ்ஸு, ஹைலைட்ஸ் அண்ட் டீட்டெயிலிங்க்கு 0 எரேசர்ஸ், ஷார்ப்னஸ், நீடட் எரேசர்ஸ், அப்புறம் நார்மல் எரேசர்ஸ், அப்புறமா ஒரு ரஃப் ஷீட், ட்ராயிங் வந்து நம்ம கை வச்சு அதில் ஆயிலோ இல்லை டஸ்ட்டோ எதுவும் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. அப்புறம் ஃபைனலாக நம்மளோட ஸ்பெஷல் டூலை பார்த்துடலாம். இது வந்து பென்சில் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேர் ஸ்ட்ரோக்ஸ் போட யூஸ் ஆகும். இஃப் இன் கேஸ் உங்ககிட்ட மோனோ 0 எரேசர் இல்லைன்னா நீங்கள் ரீஃபில் காலியான பால் பாயிண்ட் பென்னோ இல்லைனா டாட்டிங் பென்னோ யூஸ் பண்ணலாம். இந்த டாட்டிங் பென் அப்படின்னா நெயில் ஆர்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ மெட்டீரியல் இன்ஃபர்மேஷனும் பார்த்தாச்சு. அடுத்தது ட்ராயிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் கிரிட் மெத்தட் யூஸ் பண்ணி அவுட்லைன் ட்ரா பண்ணிவிட்டு கிரிட்டை எரேஸ் பண்ணிட்டேன். இப்போ உங்கள் ரெஃபரன்ஸில் இருக்கிற பிக்சரில் அந்த ஹேரோட டைரெக்ஷன் எப்படி இருக்கோ அந்த டைரெக்ஷன்லேயே நீங்கள் யூஸ் பண்ணுற டூல்ஸை வச்சு ஸ்ட்ரோக்ஸ் போட்டுக்கோங்க. நீங்கள் போடுற ஸ்ட்ரோக்ஸ், அதாவது நீங்கள் போடுற அந்த லைன்ஸ் வந்து பேப்பரில் நல்லா பதியணும். அப்போ தான் பென்சில்ஸ் வச்சு நம்ம ஷேடிங் அண்ட் பிளெண்டிங் பண்ணும்போது இந்த ஸ்ட்ரோக்ஸ் வந்து ஹைலைட்டடாக தெரியும். இது பண்ணுறதால ஹைலைட்ஸ்க்கு நம்ம வந்து எரேசர் யூஸ் பண்ணுவோம் தெரியுமா, மெல்லிஸாக அந்த லைன்ஸ் போடுறதுக்கு எரேசர் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ரொம்ப யூஸ் பண்ண வேண்டாம் எரேசர், ஓரளவுக்கு கொஞ்சம் யூஸ் பண்ணுவோம் எரேசரு. அண்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருக்கும். உங்களோட ரெஃபரன்ஸ் இமேஜில் இருக்கிற ஹேரில் ஹைலைட்டடாக தெரிகிற ஏரியாஸில் ஸ்ட்ரோக்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே கொடுங்க. இப்போது நீங்கள் நான் சொன்ன மெத்தடில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது உங்களுக்கு எப்படி வந்துருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நான் ஸ்ட்ரோக்ஸ் கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ அடுத்து நான் 4B பென்சில் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் லேயர் ஷேடிங் கொடுக்குறேன். ஹேர் டைரெக்ஷனில் தான் கொடுக்கணும். பென்சில்ஸ் எப்பவும் ஷார்ப்பாக வச்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயம் கைஸ், இது வழக்கமாக சொல்கிறது தான், நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதர் சோஷியல் மீடியாஸில் ஃபாலோ பண்ணணும்னு விருப்பப்பட்டால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபஸ்ட் லேயர் ஷேடிங் வந்து பேஸ் லேயர் தான், அதை கொஞ்சம் ரஃப்பாக கொடுத்தா போதும். பட் அதுக்குன்னு ரொம்ப ரஃப்பாக கொடுத்துடாதீங்க. எங்கேயாவது ஹேரோட டைரெக்ஷன்ஸ் மாறுற ஏரியாஸில் இல்லைன்னா இந்த கம்மல், காது, கழுத்து வர ஏரியாஸில் தான் நீங்கள் டார்க்கஸ்ட்டு பென்சில்ஸ் லைக் 10B, 12B இதெல்லாம் யூஸ் பண்ணி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட் லேயர் ஷேடிங் கொடுத்தாச்சு. அடுத்து ப்ரஷ் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணுறேன். ப்ரஷஸ் வந்து இந்த வாட்டர் பெயிண்டிங்லாம் யூஸ் பண்ணுற ப்ரஷஸ்லாம் ஸ்டேஷ்னரிஸில் விற்பாங்க. அதெல்லாம் தயவுசெய்து வாங்காதீங்க. ஒரே ஒரு ப்ரஷ் வாங்கினாலும் சூப்பரான ப்ரஷ்ஷாக வாங்கிக்கோங்க. நான் வந்து மேக்கப்புக்கு யூஸ் பண்ணுற ப்ரஷஸ் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போது அடுத்தது 6B பென்சில்ஸ் வச்சு செகண்ட் லேயர் ஷேடிங் கொடுக்குறேன். ஆக்சுவலி இது வந்து ஷேடிங்னு சொல்ல முடியாது, ஸ்ட்ரோக்ஸ். செகண்ட் லேயர் ஸ்ட்ரோக்ஸ் கொடுக்குறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட்டட் ஏரியாஸை விட்டுட்டு மற்ற ஏரியாஸில் கொடுத்துடலாம். ஆக்சுவலி ஸ்ட்ரோக்ஸ் போடும்போதும் சரி, ஷேடிங் பண்ணும்போதும் சரி, பென்சில்ஸை ஷார்ப்பாக வச்சுக்கோங்க. அடிக்கடி பென்சில்ஸை சீவிட்டே இருங்க. அண்ட் ஆல்சோ ஷார்ப்னர்ஸையும் அடிக்கடி மாற்றுங்க. ஏன்னா ஷார்ப்னர் பழசாயிடுச்சுன்னா பென்சில்ஸ் வந்து உடையும். இல்லைனா ஷார்ப்னரோட பிளேடை டெஸ்டர் வச்சு ரிமூவ் பண்ணிவிட்டு சால்ட் ஷீட்டில் ஷார்ப் பண்ணிவிட்டு அகைன் ஃபிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். நான் சம்டைம்ஸ் அப்படி தான் பண்ணுவேன். அண்ட் ஸ்கூல் பசங்க யாராச்சும் பார்க்குறீங்கன்னா அந்த மெத்தடை ஸ்கிப் பண்ணிடுங்க. அதை வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க யாரும். இப்போது அகைன் ப்ரஷ் வச்சு செகண்ட் லேயரை பிளெண்ட் பண்ணிவிட்டு 0 எரேசர் வச்சு கொஞ்சமாக ஹைலைட்ஸ் கொடுத்துக்கிறேன். ஒரு வேளை உங்ககிட்ட 0 எரேசர் இல்லைன்னா நார்மல் எரேசரை கட் பண்ணி அதோட கார்னர்ஸ் வச்சு லைன்ஸ் போடலாம். இப்போது திரும்பவும் ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு 10B பென்சில் வச்சு தேர்ட் லேயர் ஸ்ட்ரோக்ஸ் போடலாம். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா 4B வந்து பேஸ் டோனு, 6B வந்து மிட் டோனு, அப்புறம் 10B வந்து டார்க் வேல்யூஸ், அப்புறம் 12B வச்சு ஹேர் டீட்டெயிலிங் கொடுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் கழுத்துக்கிட்ட 12B பென்சில் வச்சு டார்க் வேல்யூஸ் கொடுக்குறேன். அது ஏன்னா அந்த ஏரியாஸில் வந்து காது அப்புறமா தலையோட நிழல்லாம் அங்கே தான் விழும். அதனால் அந்த ஏரியா ரொம்பவே டார்க்காக இருக்கும். அதனால தான் இந்த சைட்லலாம் 12B யூஸ் பண்ணிக்கிறேன். இது பண்ண அப்புறம் 6B பென்சில் வச்சு மிட் டோன் கொடுத்துட்டு ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இது வரைக்கும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அப்படி புரியலைன்னா ஏதாவது டவுட்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. இப்போது இந்த ஏரியாவில் 10B வச்சு டீட்டெயிலிங் கொடுத்துட்டு அடுத்து இந்த ஏரியாவுக்கு போயிடலாம். இங்கே வந்து 6B வச்சு செகண்ட் லேயர் ஸ்ட்ரோக்ஸ் கொடுக்குறேன். சேம் மெத்தட் தான், ஹைலைட்டட் அண்ட் லைட்டஸ்ட் ஏரியாஸை விட்டுட்டு பேலன்ஸ் ஏரியாஸில் ஸ்ட்ரோக்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போது செகண்ட் லேயர் ஸ்ட்ரோக்ஸ் கொடுத்தாச்சு. அடுத்தது வந்து 8B பென்சில் வச்சு தேர்ட் லேயர் ஸ்ட்ரோக்ஸ் கொடுக்குறேன்.
இப்போதான் விஷயமே இருக்குது. இங்கே வந்து 3 டைரெக்ஷனில் ஹேர் போகுது. ஸோ ஈக்குவல் கலராகவும் இருக்கணும், அட் த சேம் டைம் டைரெக்ஷனும் தெரியணும். ஸோ இந்த ஏரியாவில் ஹைலைட்ஸ் அண்ட் ஸ்ப்ளிட் ஹேர்ஸ் வந்து நிறைய வர மாதிரி பார்த்துக்கணும். ஓகே, இப்போ ஓரளவுக்கு ஹைலைட்ஸ் அண்ட் டீட்டெயிலிங் கொடுத்தாச்சு. ஈச் செட் ஆஃப் ஹைலைட்ஸ்க்கும் அடுத்து ப்ரஷ் வச்சு ஒரு பிளெண்ட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக ஓவராலாக ஹைலைட்ஸ் கொடுத்துக்கலாம். எரேசரை அடிக்கடி ஒரு ஒயிட் ஷீட்டில் ரப் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் டஸ்ட் இருக்காது, நீட்டாக அழிக்கும். அண்ட் செங்குத்தாக வச்சு ரப் பண்ணால் எரேசர் வந்து ஃப்ளாட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து டைனி லைன்ஸை ஈஸியாக போடலாம். இப்போது ஒரு சைடு முடிச்சாச்சு. அதே சேம் மெத்தடை இந்த சைட்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் கொஞ்ச நேரம் என் வாய்ஸ் ஓவர் இல்லாமல் பாருங்கள். இந்த சைடும் அதே தான். பேஸ் லேயருக்கு 4B, மிட் டோன்ஸுக்கு 6B, அப்புறம் டார்க் வேல்யூஸ்க்கு 8B அண்ட் 10B, அண்ட் லாஸ்ட்டாக டீட்டெயிலிங்க்கு 12B. அவ்வளோதான் கைஸ். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் தாட்ஸ் அண்ட் டவுட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். ட்ராயிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி பல வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, அதை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு தரமான வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் பை.